மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆர்கே இணைந்திருக்கார். சார் வணக்கம். எங்களுடைய விவசாயிகளுடைய நலன்தான் எங்களுக்கு முக்கியம், இதனால தனிப்பட்ட விளைவுகள் ஏற்படும், அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இந்த வேளாண்மை சார்ந்த பொருட்களில் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு திறந்து விட முடியாது அப்படின்ற மாதிரியான பதிலை பிரதமர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்பதான் அறிவு வந்துச்சான்னு கேட்குறேன். அதாவது சைனாக்கு எதிராக 50% வரி விதிக்கிறார்கள். சைனா வந்து திஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் என்று மிக தெளிவாக கூறுகிறது. அது ஒரு போர் என்ற அந்த அர்த்தத்தில் வந்து முழுசா அமெரிக்காவுக்கு எதிராக அவர்களும் விதிக்கிறார்கள். 50% அது மேல விதிக்கிறார்கள். இந்தியாவினுடைய எதிர்வினை என்பது இட் இஸ் அன்ஜஸ்டிஃபைடு, இட் இஸ் அன்கால்ட் ஃபார் என்ற இந்த பணிவான இந்த பதிலை வந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாமளும் வரி விதிக்க வேண்டாமா? எவ்வளவு விஷயங்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு வந்து ஒரு எதிர்வினை என்பது பதிலாக வரி விதிப்பதுதான் ஒரு வழி என்று சீனாவினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதற்கு நீஜர்க்காக சைனால போய் நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அமெரிக்காவை வந்து இப்ப நாம தொட்டும் தொடாம பட்டும் படாம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் முக்கியமான இந்த அரசினுடைய ஒண்ணு நீஜருக்கு, ரெண்டாவது மிக பணிந்து போகின்ற ஒரு அரசாக, ஏதோ பயப்படுகின்ற ஒரு அரசாக எனக்கு தென்படுகிறது. முழுக்க முழுக்க இட் இஸ் நாட் எ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நாம வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான வருகின்ற விஷயங்கள்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் வருகிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பல விஷயங்களையும் ஐரோப்பாவுக்கு எதிராக நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த வரி விதிப்பு வந்த இல்ல அவர்கள் வந்து சாங்ஷன்ஸ் வச்ச போது, நயாரா என்ற கம்பெனிக்கு எதிராக சாங்ஷன் வச்ச போது எந்த அளவுக்கு வந்து நாம் வந்து பேசிக் கொண்டிருந்தோம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. இதுதான் பிரச்சனையாக காண்கிறேன். அதாவது ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் வந்து மக்களுடைய நலத்தில் அக்கறை இருந்தால், இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பில் அக்கறை இருந்தால், அன்றே வந்து எதிர்த்து நின்று நீங்க வரி விதிப்பீர்கள் ஆனால் நாங்களும் வரி விதிப்போம் என்று நாம் கூறியிருக்க வேண்டும். 1000க்கு மேற்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறது, இன்க்ளூடிங் நம்முடைய ஐபோன்ஸ், இன்க்ளூடிங் அதனுடைய மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ சாஃப்ட்வேர், அடோபி, எல்லா சாஃப்ட்வேருமே அமெரிக்கா, கூகுள், எவ்வளவோ விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அனைத்துக்கும் நம்ம வந்து வரி விதித்து விட்டால் நிச்சயமாக ஃப்ரூட்ஸ் வாஷிங்டன் ஆபீஸ் ஆரம்பித்துக் கொண்டு எவ்வளவோ விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன இதுவரை வரவில்லை என்று பாத்தீங்கன்னா ஜிஎம் மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இதை தவிர வேற எல்லாமே வந்து கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்காவிட்ட இருந்து இப்ப எண்ணெய் வர வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இவரை எப்படி தாஜா பண்ணிடும்னு சொல்லிட்டு எண்ணெய் கூட வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களா இருக்கிறது. பணிந்து போயிட்டால் மறுபடியும் ஏறி எடுத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு நாட்டின் மேல மறுபடியும் பணிகிறதில் அர்த்தம் கிடையாது. இந்த பதில்கள் 2 பதில்கள் வந்திருக்கிறது. எம்இஏல இருந்து பிரதமர் இன்னொன்னும் பேசவில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசவில்லை. இந்த 2 பதில்களும் ரொம்ப பணிவான அடக்கத்துடன் இருக்கின்ற ஒரு மனிதரிடம் ஒரு பதிலாக நான் காண்கிறேன். அவங்க ஆதரிக்கிறாங்களா சொல்றாங்களே, முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேல மேல முள்ளு பட்டாலும் பாதிப்பு நமக்கு தானே அப்படின்னு பார்க்க முடியுமா? நமக்கு இதுல என்ன லெவரேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைனாவுக்கு நிறைய எக்கனாமிக் லெவரேஜ் இருக்கு அமெரிக்கா கிட்ட, நமக்கு அந்த அளவுக்கு இருக்கா? டெஃபினட்டா இருக்குங்க. அதாவது சைனாவுக்கு இருக்கிற லெவரேஜ் டெஃபினட்டாக நமக்கு கிடையாது. ஆனா நாம எதை பயந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயம் தான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. ஹுவாவே என்ற ஒரு கம்பெனியினுடைய டாப் எக்ஸிகியூட்டிவ் வந்து கனடா வந்து சிறைபிடித்து அமெரிக்காவுக்கு மாற்றுகிறது. ஏறத்தாழ அதே சினாரியோ தான் இப்போ இருக்கிறது. கௌதம் அதானி என்ற நபருக்கு எதிராக ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு வந்து நியூயார்க் கோர்ட்ல இருக்கிறது. இதுதான் கம்பேரிசனாக பார்க்கிறேன். அந்த அம்மாவை சிறைபிடித்து அவர்கள் வந்து நாடு கடத்தி அதை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வைத்தார்கள். அதன் பிறகு அதனுடைய விளைவாக நடந்த அவர்களுடைய ஆக்ஷன் எடுத்து பாருங்க, நம்மளுடைய ஆக்ஷன் எடுத்து பாருங்க. நம்ம எல்லா இடத்துலயும் பணிவாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு டெஃபினட்டாக சைனாவுடைய லெவரேஜ் இல்ல. லெவரேஜ் அமெரிக்கா பயன்படுத்துது, அதை வச்சு ட்ரம்ப் மிரட்டுறாருன்னு இம்ப்ளை பண்றீங்களா? என்னை பொறுத்தளவுல அதானியோட கேஸ் வச்சு மிரட்டுறார் என்பது வந்து ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். பட் அதை தாண்டி இந்த ஒரு சோகால்டு ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்டிங் கிடையாதுங்க. இது வந்து பயத்தின் விளைவாக வருகின்ற ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்கிறேன். என்ன வாட் இஸ் இட் தட் பிரிவென்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு டேக் தி சேம் ஸ்டாண்ட் as we took with the European Union? இதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் பேசுமே ஆர்கே சார். இப்ப ட்ரம்ப் நிலையில இருந்து பேசணும். இப்போ ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வாதம் என்னன்னா, உங்களுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற வர்த்தகம் பாருங்க, அது எவ்வளவு சைனாவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா அமெரிக்க இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமா இருக்கு. அந்த டெபிசிட் அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமா இருக்கு. அதை வந்து சமன்படுத்தணும்னு அவர் அமெரிக்க கோணத்துல இருந்து பார்த்தா சரியா? அதை தாண்டி இந்தியன் இக்கானமி ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, மேற்குலகத்துல பலருக்கும் இருக்குதானே?
இல்ல இது லாபபிள் இல்லையா ஹரி? ஏனென்றால் நீங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு சைனாக்கு போய் நீங்க ஒரு பிசினஸ் தொடங்க வேண்டும் என்றால் ஒரு சைனீஸ் பார்ட்னர் எல்லாம் முடியாது. அதுதான் சைனாவோட நிலையா இருக்கிறது. அப்படி அமெரிக்க பிசினஸ் அப்படி கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பிசினஸ் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து நீங்க தாராளமாக ஒரு ஃபுல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு ஃபோர்ட் ஆரம்பிச்சது அதனாலதான், பல விஷயங்கள் வந்து இங்க ஆரம்பிச்சது அதனாலதான். அப்போ இந்த அளவுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற அளவு சைனால இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனுடைய 10% கூட இந்தியாவில் கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் என்பது இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் சைனா தான். சைனா தான் பெரிய ஒரு இது ட்ரேட் இம்பேலன்ஸ் இவரோட வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை நிலையா இருக்கு. நம்மளுடைய லிவரேஜ் என்றால் நம்மளுடைய பெரிய ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு லாபியிங் ப்ராசஸ் வந்து தாராளமாக ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ரெண்டாவதாக நிச்சயமாக நான் இதுதான் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுடைய ஷோல விட்டுட்டேன். நம்மளுடைய இந்த 2 பாலிசிஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து லுக்கீஸ் பாலிசி. இந்த 2 பாலிசியும் ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கிறதே தவிர இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற பாலிசி வந்த பிறகுதான் பங்களாதேஷ் கூடயும் ஸ்ரீலங்கா கூடயும் மாலத்தீவு கூடயும் ரிலேஷன்ஷிப் மோசமாகிறது. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம வந்து வலுப்படுத்தி கொண்டு நம்மளுடைய இங்க இருக்கின்ற அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அதிகரிக்க வேண்டும். இதுதான் வழியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதை தாண்டி பியூஷ் கோயல் வந்து தேவையற்ற ஒரு வார்த்தை வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறார். அது வந்து ஆசியான் நாடுகள் வந்து மிக கடுப்புல இருக்கிறார்கள். ஆசியான் நாடுகள் எல்லாம் ஒரு சைனாவினுடைய அசம்பிளியாளர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக வந்து ஃபெசிலிட்டேட்டிங் சைனா, அது ரொம்ப மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாரு. கரெக்டாக எனக்கு வரவில்லை. அப்போ ஆசியான் நாடுகளோடு நாம் வர்த்தகம் செய்து விட்டால் நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பட் அமெரிக்கா தான் இன்னைக்கும் இருக்கிறதுலே மாபெரும் மார்க்கெட் என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. அது சீனாவுக்கானாலும் சரி, இந்தியாவுக்கானாலும் சரி, ஆராய்ச்சிக்கானாலும் சரி. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து இன்னைக்கு அங்க இருக்கின்ற நம்ம செய்ய முடிகின்ற லாபிங், இது இன்னொரு விஷயம் ஹரி நீங்க பார்க்க வேண்டும். நீங்க ஜெய்சங்கர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இருக்கின்ற அனைத்து அம்பாசிடர்ஸ் டு தி யுஎஸும் இன்னைக்கு வந்து அதிகார மையங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள். இந்த நபர்களுடைய அந்த அட்வைஸ் தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கு என்று நாம் மறந்துவிட முடியாது. ஹர்ஷிங்களா இருக்கிறார். அதன் பிறகு நம்மளுடைய இவர் இருந்தார், ஸ்ரீலங்காவில் இருந்த நபர் வந்து அங்க இருந்தார். இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய மெம்பர்ஸா இருக்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்காவில் இருந்த நபர் வந்து ஒரு எலெக்ஷன் தோத்து விட்டார். நம்மளுடைய ஹர்ஷவர்தன் சிங்லா இன்னைக்கு பிஜேபி எம்பியா இருக்கிறார். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக இதெல்லாம் பிரச்சனைகளாகத்தான் பார்க்கிறேன். கம்ப்ளீட் ராங் அட்வைஸ் கிவன் அண்ட் ராங் அட்வைஸ் டேக்கன் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கிறது, பாகிஸ்தானோடு ட்ரம்ப் வந்து ஒரு வெளிப்படையான நெருக்கத்தை காட்டுகிறார். நம்ம வந்து 90களுடைய இறுதியில டீஹைஃபனேட் பண்ணிட்டாங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து தொடர்ந்து ஹைஃபனேட் பண்றார். இதுவரையும் இணைக்கிறார், பாகிஸ்தான் வச்சு நம்மள தீன்றார், பாகிஸ்தான் இங்க எண்ணெய் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுங்கிறார். ஆசிம் முனீர் ரொம்ப கிளவரா இதை பிளே பண்றாரு. இதுவும் கூட ஒரு பெரிய தலைவலி அமெரிக்காவுடைய இந்த ரீபொசிஷனிங் இல்ல ட்ரம்ப்புடைய வழக்கமான யுக்தியாக தியேட்ரிக்ஸாக இதை பாக்குறதா? இல்ல ட்ரம்ப் என்பவர் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபராகத்தான் இருக்கிறார். நம்ம வந்து என்னை பொறுத்தவரை வந்து ட்ரம்பினுடைய அட்வைசஸ் தான் நாம் எய்ம் பண்ண வேண்டுமே தவிர நிச்சயமாக ட்ரம்பை வந்து நீங்க போய் சந்தித்து நீங்க ஒரு விஷயம் சொல்வீர்கள் அது வந்து இம்பல்சிவா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டாரே தவிர அது வந்து நடைமுறை கூட வராத ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு இரு நாட்டுகளுக்கு உள்ள இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உகந்தையா இருக்காது. என்றால் இப்போ ட்ரம்பினுடைய பல விஷயங்கள் பாருங்களேன். ட்ரம்ப் வந்து இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அமெரிக்கால வந்து இப்போ மருந்துகளுடைய பார்மசூட்டிகல்ஸ்னுடைய விலை ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்ப இந்த ஒரு மேதையினுடைய படிக்காத மேதையினுடைய பெரிய ஒரு ஐடியா என்னவா இருந்ததுன்னா இவர் ஐரோப்பாவை கூப்பிட்டு த்ரெட்டன் பண்றாரு. நீங்க உங்களுடைய ட்ரக் பிரைஸை உயர்த்துங்கள் என்று இவர் த்ரெட்டன் பண்றாரு. அதாவது ஒரு நாட்டுல வந்து ட்ரக் பிரைஸை குறைக்கிறத விட்டு போட்டு இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு நாட்டை கூப்பிட்டு ஐரோப்பிய யூனியனை கூப்பிட்டு உங்களுடைய ட்ரக் பிரைஸை உயர்த்துங்கள், அப்போது வந்து எங்களுடைய ட்ரக் பிரைஸஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தெரியும் என்று இவர் வந்து வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த மனிதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு நபரை வந்து கம்ப்ளீட்லி என்ன சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நபரை வந்து நாம் அணுகும் போது நிச்சயமாக அவருடைய அட்வைசர்ஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்கள் என்ற விஷயம் இருக்கிறது. அப்போ அந்த அட்வைசர்ஸை வைத்துக்கொண்டு அது முன்னாடி எலான் மஸ்க் இருந்தார், இப்போ வந்து பல நபர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த நபர்களை வைத்துக் கொண்டுதான் நாம் வந்து இவரோட பேச முடியுமே தவிர ஏனென்றால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஏறத்தால் ஐ திங்க் ஒரு 10-12 ட்ரம்ப் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதை நிறுத்த வேண்டியதானே, நிறுத்தி விடுங்கன்னு சொல்றேன். அப்போ நமக்கு வந்து புள்ளி வில் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரெங்க். அங்கன்னா நாம் வந்து இதைத்தான் we have to utilize and capitalize. டைரக்டாக ட்ரம்பை ட்ரீல் பண்ணும்போது இல்லை என்றால் அவருடைய அட்வைசர்ஸ் அணுகி இந்த விஷயங்கள் பேச வேண்டும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.